தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாஜக செய்து வரும் துரோகத்துக்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், எல்லைகளை கடந்து மராட்டியத்தில் போராட்ட சூறாவளியாக சுழன்றடிக்கிறது என்றும், இந்தி திணிப்பை முறியடிக்க திமுகவும் தமிழக மக்களும் நடத்தி வரும் மொழி உரிமை போர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மேற்கு வங்கத்தில் ஹிந்தியை திணிக்க முடியுமா என மத்திய பாஜக அரசுக்கு மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே சவால் விடுத்துள்ளார். மும்மொழி கொள்கை எதிர்ப்பு வெற்றி விழாவில் பேசிய அவர், மகாராஷ்டிராவில் ஹிந்தியை திணிக்க முடியாது என கூறினார். மும்மொழி கொள்கை என்ற பெயரில் நடந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக 20 ஆண்டுகளுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் தாக்கரே சகோதரர்கள் ஒன்றிணைந்து புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர். சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரேவும் அவரது சித்தப்பா மகனும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சித் தலைவருமான ராஜ் தாக்கரேயும் மும்பை ஒர்லியில் நடந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் மேடையில் ஒன்றாக தோன்றினர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை சிதம்பரத்தில் ஜூலை 15 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது நகர்ப்புற பகுதிகளில் 3768 முகாம்களும், ஊரக பகுதிகளில் 6232 முகாம்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். நவம்பர் 15ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பணிக்காக தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை 1-to-1 சந்தித்து வரும் முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் மக்களின் வரவேற்பு குறித்தும் கேட்டறிந்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் பட்டுக்கோட்டை, மணப்பாறை, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 ஆலோசனை மேற்கொண்ட அவர், திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் மக்களிடம் சென்று சேர்கிறதா என்பது குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேகாவிற்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என எண்ணுபவர்கள் கூட்டணிக்கு வந்தால் மகிழ்ச்சி என அதிமுக பொதுச் செயலாளர் EPS கூறினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் வரும் 7ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்கும் EPS சுற்றுப்பயணத்திற்கான லோகோ மற்றும் பாடலை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். வீடு வீடாக சென்று கதவை தட்டி உறுப்பினர்களை சேர்க்கும் அளவுக்கு பரிதாப நிலைக்கு திமுக சென்றுவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்துக் கூற உள்ளதாக தெரிவித்தார். பூலோக கைலாயம் எனப்படும் வடசென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனமுருகி சாமி தரிசனம் செய்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்னர் இந்த கோவிலுக்கு வந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவரது பாணியை கையில் எடுத்துள்ள எடப்பாடி பழனிசாமியும் முதல் முறையாக இந்த கோவிலுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசு Z+ பாதுகாப்பு வழங்கியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு அடிக்கடி வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று முன்னதாக இருந்த Y+ பாதுகாப்பில் இருந்து Z+ பாதுகாப்பாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த Z+ பாதுகாப்பு அணியில் 12 கமாண்டோ படை வீரர்கள், 52 காவலர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். தாவேகாவின் கொள்கை எதிரி பட்டியலில் அதிமுக இருக்கிறதா என விஜய்க்கு விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக விஜயின் போராட்டம் குடியிருப்புகளை அகற்ற விடாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்று தருமேயானால் அதனை வரவேற்பதாக தெரிவித்தார். பாமக பழையபடி எழுச்சியுடன் செயல்பட வேண்டுமானால் ராமதாசும் அன்புமணியும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி ஒரு முடிவை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் கட்சிக்கு நலிவுதான் என கௌரவ தலைவர் GK மணி கூறியுள்ளார். தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாமகவில் தற்போது நிலவி வரும் குழப்பத்தால் தன்னை போலவே கட்சியினர் அனைவரும் மன உளைச்சலில் உள்ளதாக கூறினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஒதுக்கீட்டு இடங்களில் கணிசமானவை நிரப்பப்படாமல் உள்ள நிலையில் அவற்றை நிரப்ப அரசே தடை போடுவது எந்த வகையான சமூக நீதி என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான காலி இடங்களை நிரப்பக்கூடாது என்று கல்லூரி கல்வி ஆணையர் அலுவலகம் வாய்மொழியாக உத்தரவிட்டிருப்பது சமூக நீதிக்கு எதிரான நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
மாவட்டம் பொத்தூரில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் அவருடைய மனைவி உட்பட ஆதரவாளர்கள் ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். மேலும் நயினார் நாகேந்திரன், திருமாவளவன், ஜெகன்மூர்த்தி, வேல்முருகன் உள்ளிட்டோர் நேரில் சென்று மரியாதை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் ஆம்ஸ்ட்ராங்கின் உருவ சிலையை அவரது மகள் சாவித்ரி பாய் திறந்து வைத்தார். 9 அடி உயரத்திற்கு ஆம்ஸ்ட்ராங் உருவ சிலை வடிவமைக்கப்பட்டது. 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சிலை திறந்து வைக்கப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட நிலையில் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அஜித்குமார் மீது புகார் கொடுத்த அரசு கல்லூரி பேராசிரியை நிகிதா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். மேலும் பண மோசடி, திருமண மோசடி குற்றச்சாட்டுகள் மாணவிகளிடமும் கடுமை காட்டியதாக எழுந்த புகார் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைதான வழக்கில் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் திங்கட்கிழமை நீதிபதி நிர்மல்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வர உள்ளது. கொக்கைன் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கடந்த 23ஆம் தேதியும் நடிகர் கிருஷ்ணா கடந்த 26ஆம் தேதியும் கைது செய்யப்பட்டனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்துள்ள பரஸ்பர வரி விதிப்பு அமலுக்கு வர இன்னும் 3 நாட்கள் மட்டுமே பாக்கியுள்ள நிலையில் டிரம்பின் வரி விதிப்பின் முன்பாக பிரதமர் மோடி மண்டியிட்டு பணிந்து விடுவார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். மேலும் பியூஷ் கோயல் வேண்டுமானால் தமது நெஞ்சை நிமிர்த்தி வைத்துக் கொண்டாலும் டிரம்பின் முன் மோடி மண்டியிடுவது உறுதி என தமது எக்ஸ் தளத்தில் விமர்சித்துள்ளார். தொடர்ந்து எதிர்மறையான கருத்துக்களையே பரப்பி வருவதால் ராகுல் சொல்வதை யாரும் பொருட்டாக மதிப்பதில்லை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் இன்று வரை நாட்டின் வளர்ச்சிக்காக அவர்களால் நேர்மறையான திட்டங்களுடன் வர முடியவில்லை என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் அரசியல் அமைப்பின்படி செல்லாது என தாக்கலான பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் ஒருங்கிணைந்த வக்ஃப் வாரியம் அதிகாரம் மற்றும் வளர்ச்சி என்ற பெயரில் புதிய சட்டங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி அனைத்து மாநிலங்களிலும் உள்ள வக்ஃப் சொத்துக்களை கண்டறிந்து கண்காணிக்க சென்ட்ரலைஸ் போர்ட்டல் அண்ட் டேட்டாபேஸ் உருவாக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் மேற்கொண்டு வரும் இந்திய தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து என்ஜிஓக்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன. விளிம்பு நிலை மற்றும் சாதாரண மக்களின் வாக்குரிமையை பறித்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக இந்திய தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதால் அதற்கு உடனே தடை விதிக்க வேண்டுமென ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது. உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நிலத்தை உழுதும் நெல் நடவு செய்தும் விவசாயத்தை ஊக்குவித்தார். காட்டிமாவில் உள்ள அவரது வயலில் நெல் நடவு செய்த புஷ்கர், விவசாயிகள் நமது பொருளாதாரத்தின் முதுகெலும்பு மட்டுமல்ல, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளம் என புகழாரம் சூட்டினார். வயலில் நெல் நடவு செய்ததன் மூலம் தனது பழைய நாட்கள் நினைவுக்கு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டத்தில் கைதான 2 பயங்கரவாதிகள் தங்கியிருந்த வீட்டில் சோதனை நடத்திய போலீசார் வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்து செயலிழக்க வைத்தனர். பல்வேறு குண்டுவெடிப்பு வழக்குகளில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் அபுபக்கர் சித்திக், முகமது அலி ஆகியோர் 1999 முதல் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் வரும் 10ஆம் தேதி மயிலாடுதுறையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக பாமக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள முக்கிய சாலைகளில் போடப்பட்ட தார் சாலை 24 மணி நேரத்திற்குள் பெயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தரமான முறையில் தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் 1,12,00,000 ரூபாய்க்கு பருத்தியை வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். தேனி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்ற நிலையில் குவிண்டால் 7,050 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பரப்பட்டி அடுத்த மலையூர் மலை கிராமத்திற்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மலை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வசித்து வரும் நிலையில் தற்போது வரை பேருந்து வசதி இல்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் காமைய கவுண்டன்பட்டி மாநில நெடுஞ்சாலையில் குளம் போல தேங்கி நிற்கும் கழிவு நீரால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கழிவுநீர் கால்வாய் பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் பணிகளை விரைந்து முடிக்காமல் மெத்தனம் காட்டி வருவதால் அந்த பள்ளத்தில் தேங்கும் கழிவுநீர் வழிந்தோடி சாலையில் தேங்குவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக தேனி மாவட்டம் முல்லை பெரியாறில் ஏற்பட்ட கரை உடைப்பை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டு சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு முல்லை பெரியாற்றில் 2500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் கரை உடைப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த அதியனூர் கிராமத்தில் விவசாய நிலத்தில் நெற்பயிருக்கு சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே கிராமத்தை சேர்ந்த குப்பன் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் பிளாஸ்டிக் குப்பைகளை போட மீன் வடிவிலான குப்பை தொட்டிகளை தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் வைக்கப்பட்டுள்ளது. நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான கட்டுப்பாடுகளில் கடற்கரையை சுத்தமாக வைத்திருப்பதும் ஒன்று என்பதால் இவை வைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வயநாடு பிரதான சாலையில் சுற்றி திரிந்த 2 யானைகள் அவ்வழியாக வந்த காரை ஆக்ரோஷமாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறி தேயிலை தோட்டத்தில் சுற்றி திரிந்த யானைகள் பொதுமக்கள் கூச்சலிட்டு விரட்ட முயன்றனர். இதனால் பிரதான சாலைக்கு ஓடி வந்த யானைகள் அவ்வழியாக வந்த காரை ஆக்ரோஷமாக தாக்கியதில் காரின் முன்பக்கம் சேதமடைந்தது. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர் பதவிக்கான பதவி உயர்வு பட்டியலை தயாரித்து 4 வாரங்களில் நியமனம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பணிமூப்பு அடிப்படையில் பட்டியல் தயாரித்து 4 வாரங்களுக்குள் கல்லூரி முதல்வர்களை நியமிக்க தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. நில பிரச்சினை தொடர்பாக புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நில பிரச்சினை தொடர்பாக கொலை செய்யப்பட்ட பாஜக பிரமுகர் உமாசங்கரின் தங்கை பூர்ணிமா தாக்கல் செய்த இந்த மனுவில் வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக பூட்டப்பட்டு கிடக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகம் மது கூடாரமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சட்டமன்ற அலுவலகத்தை பயன்படுத்தினால் அரசியலில் பின்னடைவு ஏற்படும் அல்லது உடல்நலக்குறைவு ஏற்படும் என்ற பயத்தால் அந்த அலுவலகத்தை பயன்படுத்த எம்எல்ஏக்கள் தயங்குவதாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள அகஸ்தியர் அருவியில் விடுமுறை தினத்தை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். வனத்துறையினர் தீவிர பரிசோதனைக்கு பின்னரே சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கினர். சட்ட கல்லூரியில் சேர்ந்துள்ள மாணவ மாணவிகள் சமூகத்தை மாற்றக்கூடிய வழக்கறிஞர்களாக மாற வேண்டும் என MP கனிமொழி அறிவுரை வழங்கினார். தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சட்டம் பயிலும் மாணவர்களுக்கான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் எதிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்றார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் டவுன் பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை அங்கு சுற்றித் திரிந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் வராதபடி வனத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த கிருஷ்ணாபுரத்தில் வீட்டின் கூரை தீப்பிடித்து எரிந்ததில் முதியவர் ஒருவர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஸ்வநாதன் கடந்த 8 ஆண்டுகளாக முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு வாய்ப்பேச முடியாமல் மகளுடன் வசித்து வந்த நிலையில் தீ விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார்.
மதுரையில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியை ஏராளமானோர் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். இதில் கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை உள்ளிட்ட 8 வகையான நாய்கள் பங்கேற்ற நிலையில் முதல் 2 இடம் பிடித்த நாய்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த வத்திரா இருப்பில் உள்ள நல்ல தங்காள் கோவில் சிலை உடைக்கப்பட்ட நிலையில் புதிய சிலை வைத்து குடமுழுக்கு நடத்த அறநிலையத்துறை அனுமதி வழங்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பனேஸ்வரர் கோவில் அருகே பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை அடித்து நொறுக்கிய தாய் மகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வைகநல்லூர் அக்ரஹாரம் பகுதியை சேர்ந்த சரவணன் என்கிற மோகனசுந்தரம் என்பவர் கடந்த ஆண்டு கோவிலில் ஏலம் எடுத்து பூஜை பொருள் கடை நடத்திய நிலையில் இந்த ஆண்டு லட்சுமி என்பவர் ஏலம் எடுத்து கோவிலுக்குள் கடை வைத்திருப்பதால் தகராறு ஏற்பட்டது. சென்னையிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 2 யானை தந்தங்களை பறிமுதல் செய்த வனச்சரக அதிகாரிகள் கடத்தல் தொடர்பாக 8 பேரை கைது செய்தனர். செங்கல்பட்டு மார்க்கமாக யானை தந்தங்கள் கடத்தப்படுவதாக வந்த தகவலின் பேரில் வனச்சரக அதிகாரிகள் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தந்தங்களை பறிமுதல் செய்தனர். சென்னை துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் கல்லூரி மாணவனின் தலைமுடியை பிடித்து இழுத்து அடித்த விவகாரத்தில் 3 காவலர்கள் மாற்றம் செய்யப்பட்டனர். துரைப்பாக்கம் காவல் நிலைய நுண்ணறிவு பிரிவு காவலரான அரிகரசுதன் கல்லூரி மாணவனை தாக்கிய விவகாரத்தில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டார். பின்னர் எழுத்தர் வினோஜ் மற்றும் விபச்சார தடுப்பு பிரிவு காவலர் புஷ்பராஜ் ஆகியோர் ஆயுத படைக்கு மாற்றப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு ஆட்களை ஏற்றி செல்லும் பேருந்து மோதியதில் 11 வயது சிறுமி உயிரிழந்தார். பெரிய கள்ளிப்பட்டி பகுதியை சேர்ந்த ஷைலேசினி என்ற சிறுமி தனது வீட்டின் அருகே உள்ள பெட்டி கடையில் மிட்டாய் வாங்குவதற்காக சென்றுவிட்டு சாலையை கடக்க முயன்றபோது பேருந்து மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். கன்னியாகுமரி அருகே திருமணமான 6 மாதத்தில் 8 பக்க அளவில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் வரதட்சணை கொடுமை செய்து அடித்து கொலை செய்ததாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திக்கணம்கோடு பகுதியை சேர்ந்த செவிலியர் ஜெபிலா மேரி கிழக்கு தாராவிலையை சேர்ந்த நிதின்ராஜ் என்பவரை காதலித்து ஜனவரி மாதம் திருமணம் செய்து கொண்டார். மதுரை மத்திய சிறை கைதி தப்பி ஓடிய விவகாரத்தில் 2 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மதுரை மத்திய சிறையில் இருந்து பகவதி ராஜா என்ற சிறை கைதியை நெல்லையில் உள்ள போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து சென்றனர். பின்னர் மீண்டும் மத்திய சிறைக்கு அழைத்து செல்ல ஆயுதப்படை காவலர்கள் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு அழைத்து வந்தபோது தப்பியதாக கூறப்படுகிறது. கண் சிகிச்சையில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக விளங்குவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற IIRSI அமைப்பின் மாநாட்டில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் கண்ணொளி திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவர்களுக்கும் கண் பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆப்களை புறக்கணித்த ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட ஜாரோஸ் என்ற ஆன்லைன் செயலியை அறிமுகப்படுத்த உள்ளனர். ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறுவனங்கள் கமிஷன் தொகையை 35% இருந்து 15 முதல் 18% குறைக்க வேண்டும் என ஹோட்டல் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் தலைமைச் செயலகம் வருவேன் என அறையில் இருந்து அறைகூவல் விடுப்பதாகவும் தாவேக தலைவர் விஜயை லெப்ட் ஹேண்டில் முதலமைச்சர் டீல் செய்வார் என்றும் அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விஜய் தன்னையும் தான் சார்ந்துள்ள இயக்கத்தையும் பார்க்கட்டும் என்றும் மக்களை பாதுகாக்க முதலமைச்சர் உள்ளார் என்றும் தெரிவித்தார். அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய நிகிதாவின் புகைப்படம் என தவறாக தனது புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாக பாஜக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜினி என்பவர் பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தனக்கும் தமிழ்நாடு பாஜகவிற்கும் களங்கம் ஏற்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராஜினி தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சேலத்தை சேர்ந்த தம்பதிக்கு 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பெண் குழந்தையை மீட்ட போலீசார் தாய் உள்ளிட்ட 3 மீதும் வழக்கு பதிவு செய்தனர். நாகை மாவட்டம் மணக்குடியில் வீட்டிற்குள் வைத்து பூட்டப்பட்ட 4 வயது பெண் குழந்தையை அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் குழந்தை பாதுகாப்பு அலுவலர்கள் மீட்டனர். புதுச்சேரியில் கந்துவட்டி கொடுமையால் தாவேக தொண்டர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொசப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விக்ரமன் கடன் தொல்லையால் தாவேக தலைவர் விஜய்க்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு கடந்த 2ஆம் தேதி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மாநிலம் ஹைதராபாத்தில் உருவாக்கப்பட்டுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் தனது ஒருங்கிணைந்த உற்பத்தி பிரிவை அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி திறந்து வைத்தார். மேக் இன் இந்தியா மார்க்கெட் டு த வேர்ல்ட் என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்கப்பாதைகள், பாலங்கள், மேம்பாலங்கள் அல்லது மேல்மட்ட சாலைகள் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடி கட்டணத்தை மத்திய அரசு 50% குறைத்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிப்பதற்கான 2008ஆம் ஆண்டு விதிகளில் இதற்காக திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருப்பதி திருமலையில் தங்கும் அறையில் பக்தர் விட்டுச் சென்ற 128 கிராம் தங்கச் சங்கிலியை பத்திரமாக மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்த அறை ஊழியர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மதுரையைச் சேர்ந்த சிவா என்பவர் 4ஆம் தேதி ஏழுமலையானை தரிசித்துவிட்டு தங்கியிருந்த அறையிலேயே 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை விட்டுச் சென்றதை அடுத்து ஊழியர்கள் பத்திரமாக அதை மீட்டுள்ளனர். மாநிலம் குமரம் பீம் ஆசிஃபாபா மாவட்டத்தில் 21 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபான பாட்டில்களை போலீசார் ரோட் ரோலரை பயன்படுத்தி அழித்தனர். தேர்தல் நேரத்தில் சிந்தலமனைப்பள்ளி மண்டலத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் வைத்திருந்தனர். வரி ஏய்ப்பு செலவு குறைப்பு மசோதாவான பிக் பியூட்டிஃபுல் சட்ட மசோதாவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டார். இந்த சட்டம் 2017ஆம் ஆண்டு வரி அறிவிக்கப்பட்ட வரி குறைப்புகளை நிரந்தரமாக்குதல், பரந்த செலவின குறைப்புகளை செயல்படுத்துதல் மற்றும் ஒரு தீவிரமான குடியேற்ற அமலாக்க உத்திக்கு நிதி அளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. யுக்ரைனுடனான போரை நிறுத்த மறுப்பதால் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை கடுமையாக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்துள்ளார். கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்பது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு தெரியும் என டிரம்ப் பேட்டியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனாவுடன் டிக்டாக் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் 170 மில்லியன் பயனாளர்களை கொண்ட சமூக ஊடக வீடியோ செயலியான டிக்டாக் செயலியை விற்பனை செய்வது தொடர்பான காலக்கெடுவை 3வது முறையாக நீட்டித்த அதிபர் டிரம்ப் இது தொடர்பாக சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்கலாம் அல்லது அவர் அமெரிக்கா வரலாம் என்றும் கூறினார். இஸ்ரேலுடன் 60 நாள் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள தயார் என பாலஸ்தீன போராளி அமைப்பான ஹமாஸ் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்புடன் தற்காலிக போர் நிறுத்தம் செய்து கொள்ள இஸ்ரேல் முன்வந்துள்ளதாக சில தினங்களுக்கு முன்னர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். ஆண்டுதோறும் ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்க சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தலைநகரான வாஷிங்டன் டிசியில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. கண்கவர் வான வேடிக்கையை பொதுமக்கள் ஒன்று கூடியும் வீட்டில் இருந்தபடியும் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். நூற்றாண்டில் முதல் முறையாக பொதுமக்களுக்காக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஷெய்ன் நதி திறக்கப்பட்டது. மிகவும் மாசடைந்து காணப்பட்ட நதி சீரமைக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் ஷெய்ன் நதியில் ஜாலியாக குளித்து மகிழ்ந்தனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் குவாடலூப் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளை சூழ்ந்த நிலையில் 24 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் அனைத்தும் தண்ணீரில் தத்தளிக்கும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். MS தோனி தனது 15வது திருமண நாளை கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருமண நாளை கொண்டாடிய புகைப்படங்களை தோனியின் மனைவி சாக்ஷி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். 2010ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி சாக்ஷியை தோனி காதல் திருமணம் செய்து கொண்டார்.
டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 2000 ரன்களை அதிவேகமாக கடந்த வீரர் என்ற சாதனையை ஜெய்ஸ்வால் படைத்துள்ளார். 20 போட்டிகளில் 2000 ரன்களை கடந்து சுனில் கவாஸ்கரின் 49 ஆண்டு கால சாதனையை முறியடித்துள்ளார். முன்னதாக 21 போட்டிகளில் 2000 ரன்களை சுனில் கவாஸ்கர் கடந்ததே சாதனையாக இருந்தது. பறந்து போ திரைப்படத்தின் வெற்றிக்கு காரணம் மக்கள்தான் என்றும் அவர்கள்தான் படத்தை கொண்டு போய் சேர்த்ததாகவும் இயக்குனர் ராம் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இனிமேல் பேய் படங்களை எடுக்க உள்ளதாக கூறினார். டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் இயக்குனர் அபிஷன் ஜீவின் கரெக்டட் மச்சி என்ற திரைப்படத்தின் கதாநாயகனாக நடிக்க உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. படத்தில் அபிஷன் ஜீவின்த்துக்கு ஜோடியாக நடிகை அனஸ்வரா ராஜன் நடிக்க உள்ள நிலையில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் இணை இயக்குனராக பணியாற்றியவரே இந்த படத்தை இயக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. துபாயிலிருந்து தங்கம் கடத்தி வந்ததாக கைதான கன்னட நடிகை ரன்யா ராவுக்கு சொந்தமான 34 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. துபாயிலிருந்து 14 கிலோ தங்கத்தை கடத்தி வந்ததற்காக மார்ச் 3ஆம் தேதி வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட ரன்யா பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 100 டன் எடையுள்ள புதிய தேர் வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் 7ஆம் தேதி வெள்ளோட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி தேரின் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் பெருஞ்சேரி கிராமத்தில் 54 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள சிவலிங்க வடிவ கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு 3 யானைகளில் புனித நீர் கொண்டு வரப்பட்டது. இந்த கோவிலில் குடமுழுக்கு விழா வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான யாகசாலை பூஜைகள் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகின்றன.